பழமை மாறாமல் புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி கம்மங்கூழ். தொடர்ந்து 4 வருடங்களுக்கு மேலாக கூழ் விற்பனை மட்டுமே தனது முழு தொழிலாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இரு நண்பர்களை இப்பொழுது சந்திக்கவிருக்கின்றோம். கம்பு தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளில் இதுவும் ஓர் முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஏனென்றால் புரதம், கால்சியம், இரும்பு, உயிர்ச்சத்து போன்றவை அதிகமாக மற்ற சிறுதானிய உணவுகளில் இல்லாத அளவிற்கு இதில் அதிகமாக கிடைக்கின்றது. கோடை காலங்களில் இந்த கம்மங்கூழுடன் மோர் கலந்து அருந்துவதால் வெயிலால் ஏற்படும் சோர்வுகளை போக்கி உடலுக்கு குளிர்ச்சியை தருகின்றது. மேலும் அஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், அதிக உடல் சூடு காரணமாக ஏற்படும் கண்ணெரிச்சல் போன்றவற்றை குணமாக்கி இது ஒரு மருத்துவ பொருளாகவும் பயன்படுகின்றது. சித்த மருத்துவத்தில் கம்பு மருத்துவ பொருளாக பயன்படுவது குறிப்பிடத்தக்கது. எத்தனை வருஷமான செய்றீங்க இந்த தொழில்? 4 வருஷமா செய்றீங்களா? எவ்வளோ நாளாக அந்த கூழ் தொழில் செய்கிறீங்க? 4 வருஷமா? இல்லை வருமானம்லாம் எப்படி இருக்குது? வெயில் காலம் வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. வெயில் காலத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குது. மழை காலத்தில் கொஞ்சம் குளிர் இருக்கிறதுனால இது கொஞ்சம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுவாங்க. கம்மங்கூழ் சோளக்கூழ் ரெண்டும் போடுறீங்களா இல்லை கம்மங்கூழ் மட்டும் போடுறீங்களா? அது ரெண்டு கலந்து போடுறது. வருமானமெல்லாம் பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு? ஏதோ ஓரளவுக்கு நம்ம அடுத்த இடத்துல போய் அதோட இதில் ஏதோ இன்னொருத்தங்கிட்ட போய் கை கட்டி வேலை செய்கிறத விட நாமளே இல்லை ஒரு தொழில் நாம் செஞ்சு ரொம்பன்றது கம்மியாகவே எதிர்பார்க்கலாம். ஒன்றும் கம்மியாகவே எதிர்பார்க்கலாம். நிம்மதியான தொழில். ஆமாம், யாருக்கிட்டையும் போய் நம்ம கை கட்டி நிற்க வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை. செய்யும் தொழிலே செய்யும். எவ்வளோ வந்தாலும் 100 வந்தாலும் நம்மளுது, 50 வந்தாலும் நம்மளுது. யாருக்கிட்ட நம்ம போய் நிற்க வேண்டியதில்லை, அவன் சொல்கிற வேலை நம்ம செய்ய வேண்டியதில்லை, நம்ம நம்ம செஞ்சுட்டு போகலாம். இப்போ அடுத்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கணும் நினைக்கிறேன். மாங்காய் வந்தால் தான் கூழுக்கு காம்பினேஷனு. மாங்காய் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். மாங்காய் காலம் வந்தால் தான் புளியும் கூட இப்போ பள்ளிக்கூடம் போகிற புளியும் கூட அது பார்த்துட்டு 2 சாப்பிடலாம் போட்டு ஒரு நேரம் வந்து குடிப்பாங்க. சரிங்க, எந்தெந்த ஆளுங்களும் வராங்க? எல்லா வெரைட்டிஸான ஆளுங்களும் வராங்க. டிரைவருங்க, வாத்தியாருங்க, எல்லாம் வேலைக்கு வெளியில் போகிறவங்க காலையில் டைமில் பைசோட வந்துட்டாங்களா வந்து ஒரு கூழ் சாப்பிட்டு போயிடலான்னு நினைப்பேன். அது இந்த சக்கரை உப்புக்கிறவங்க சில ஆளுங்க ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க. கூழ் குடிச்சிக்கலாம், உடம்புக்கு நல்லது அப்படின்னு. டீ சாப்பிட்றவங்க கூட சில ஆளுங்க டீ சாப்பிடுறோம். டீ சாப்பிட்டா கூட உடம்பு பிரச்சனை சொல்லிட்டு இயற்கையாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கூழ் குடிக்க வந்துடுறாங்க. கூழ் குடிக்கிறாங்க. அதே நம்ம கூலி எங்கே நம்ம போய் அடுத்தவங்ககிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க அது எடு இது எடுன்னு நம்ம வயசுக்கு செய்ய முடியாது. இப்போ நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட சொல்கிற சின்ன பிள்ளைங்க நம்ம ஏதாவது பேசுவாங்க, அதை நம்ம கேட்டு செய்ய முடியாது. நம்ம வயசுக்கு நாமளே முதல்ல இருந்துக்கலாம். வருமானம் கம்மியாக இருந்தாலும் நாமளே முதல்ல இல்லை. யார் என்ன சொல்கிறதுக்கு நம்ம இஷ்டம். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் சந்தர்ப்பம்னா கூட கொண்டு போய் வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அடுத்த நாள் கூட வந்து கடை வச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு வேலை, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா இன்றைக்கி நிறுத்திடலாம். இதெல்லாம் செய்யாத. ஆனால் வேலைக்கு போகிறத அப்படி நிறுத்த முடியாது. கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லலாமா. இப்போ கூழ் வந்து கம்மங்கூழா சோளக்கூழா நீங்கள் பண்ணுறது? கம்மங்கூழ். அது எப்படி பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியே கம்பு ஊற வைக்கும். அது ஊற வச்சு ஒரு 1.5 மணி நேரம் ஊறணும். ஊறின பின்னாடி போய் அழைப்பேன். அழைச்சி அதை கட்டுக்கொடி போட்டுருந்து உரல் போட்டு இடிப்பேன். இடித்த பின்னாடி அப்புறம் கூழ் மாவு குடையில் வாரி வச்சு ராகி மாவை சாமரிச்சு இது இடிக்கிறோமில்ல, மாவு 3 கை போட்டு கரைச்சி நைட்டுக்கெல்லாம் பானியில் ஊற வச்சுருவோம். திரும்ப வெடிக்காம 3 மணிக்கு எந்திரிச்சு அடுப்பாக வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி காய வைப்போம். அது மாதிரி திரும்ப தண்ணி ஊற்றி கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் எடுத்து ஊற்றி அடி பிடிக்காமல் தலாவினே இருக்கணும். அதனால் நல்லா பதம் வந்த பின்னாடி வெந்திருக்குதா இல்லைன்ட்டு நொய் முட்டி பார்த்துட்டு எடுத்த பிறகு அடிச்சு ஊற்றி. இப்போ வந்து அந்த கூழுக்கு வந்து நிறைய ஐட்டம்லாம் வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி எது எதெல்லாம் வச்சா நல்லா போகுது இந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு என்ன முள்ளிங்க வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் அப்படி தான். இப்போ நம்ம ரோட்டு மேலே தான் அந்த தொழில் பண்ணுறோங்க. நம்ம இப்போ வழக்கமாக வர ஆளுங்களே வருவாங்களா இல்லை அந்த கர்நாடகாக்காரங்க டூரிஸ்ட்டுங்க
டூரிஸ்ட்டுக்காரர் வந்தாங்கன்னா அவங்களே நிற்கிறாங்க. அவங்களும் நிற்கிறாங்க. அவங்க பார்த்தீங்க காலையில் டைமில் 10 மணிக்கு மேலெல்லாம் வந்து போக்குவரத்து ஆளுங்க தான் வர்றது. அதான் இப்போ ரோட் மேலே வந்து இப்போ டூ வீலர் வராங்க, டூ வீலரில் வரவங்க, காருக்காரங்க அந்த மாதிரி வரவங்க வந்து வந்து நின்று விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால வந்து இருக்கிறது வந்து எல்லாம் மெடிசன் தான் சட்னியெல்லாம், தூதுவளை, மணத்தக்காளி, கோவக்கரை, முடக்கத்தங்கரை, அதே மாதிரி பச்சை முள்ளிங்க வந்து அதுக்கு மசாலா போட்டு க்ளீனாக தாளிச்சு கொண்டு வந்து பச்சை முள்ளைங்க இதெல்லாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு அது இருந்துச்சுன்னா இன்னும் கூழ் நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கொத்தவரங்காய் இருந்துச்சுன்னா வந்து சிக்ஸான வைக்கலாம். முள்ளங்கி, கொத்தவரங்காய், பாவக்காய் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இதுன்னுவாங்க. மீதி எல்லாம் எதுவும் கேரட் அது இதெல்லாம் செட்டில் ஆகாது. இதில் வந்து பாவக்காய் பொரியல் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு சிக்கடிக்காய் பண்ணுவேன், கத்திரிக்காய் வத்தல் பண்ணுவேன், கொட்டை வந்து அவரைக்கொட்டை வதக்கி கொண்டு வந்து வைப்பேன். இப்படி எது நம்ம கை கிடைக்குதோ அது கொண்டு வந்து வைக்கிறேன். அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வெரைட்டி. அதாவது எது டேஸ்ட்டில் வருதோ அதாவது ஒரு வெரைட்டி கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ இருக்கிற வெரைட்டியில் கூழுக்கு எது அதிகமாக எடுத்துக்கிறாங்க? சட்னி முள்ளங்கி. சட்னி முள்ளங்கி அது ரெண்டும் நல்ல காம்பினேஷனு. நவநாகரிகமாக பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து வைத்து விற்கப்படுகின்ற உணவுப் பொட்டலங்களை தவிர்ப்போம். நமது பாரம்பரிய சிறுதானிய உணவு வகைகளை வரும் சந்ததிகளுக்கு உண்ண கற்றுக் கொடுப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், என்னோடு இணைந்து கொள்ளுங்கள்.